ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இவர்களுடைய விவாகரத்து சம்மந்தப்பட்ட வழக்கு தாங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரணமான விஷயமா தாங்க போயிட்டுருக்கு. சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தனுஷ், ஐஸ்வர்யா இந்த 2 தம்பதியுமே வந்து டிவோர்ஸ் வாங்கினது அவங்களோட ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பெரிய வந்து ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. அந்த இருக்கும்போதே வந்து ஜெயம் ரவி, ஆர்த்தி இவர்களும் வந்து ஒரு லவ் மேரேஜ் கப்பல்ஸ் தாங்க. இது வரைக்கும் இத்தனை வருஷமாக இவங்களுக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ சடனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கணவன் மனைவி இருவருமே வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் அந்த டிவோர்ஸ் வந்து ஏற்றுப்பாங்க. இல்லை யாராச்சும் ஒருத்தர் வந்து எனக்கு அவங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குது, எனக்கு டிவோர்ஸ் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, அந்த டிவோர்ஸை வந்து கோர்ட் ஏற்றுக்காது. ஒரு மாத காலம் வந்து அவகாசம் கொடுப்பாங்க. 2 பேரும் வந்து ஒரு வீட்டில் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து இருக்கணும். கொஞ்சம் பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 2 பேர்த்துக்குமே வந்து விருப்பம் இல்லை, கண்டிப்பாக வந்து விவாகரத்து வேணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து கோர்ட் வந்து டிவோர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் தாங்க இப்போது வந்து ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் இருக்காங்க. ஜெயம் ரவி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவரோட இயற்பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவி தாங்க. ஜெயம் படம் மூலிமா அவர் வந்து அறிமுகமானது வந்து அவருக்கு வந்து அந்த ஜெயம் ரவி அப்படிங்கிற பேர் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, சந்தோஷ் சுப்ரமணியம், உனக்கும் எனக்கும் இது எல்லாமே வந்து அவரோட அண்ணன் வந்து எடுத்த படம் தாங்க. ரொம்பவே ஃபேமஸான மூவி, எல்லாருமே ரொம்ப பார்த்து ரசிச்சிருப்போம். ஜெயம் ரவி அவர்களுக்கு வந்து தனியான ரசிகர் பட்டாளமே இருக்குங்க. இது வரைக்கும் சினிமாவில் எந்த ஒரு சர்ச்சையிலையுமே சிக்காத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஜெயம் ரவி வந்து சொல்லலாம். ரொம்பவே ஜெனியூனான ஒரு பர்சன். இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ரசிகர் வட்டாளமும் சரி, தமிழ் மக்களும் சரி ரொம்பவே வந்து ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருக்காங்க. இந்த ஜோடி வாழ்ந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இல்லை இவர்களோட டிவோர்ஸுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே தெரியல. அது வந்து நம்ம தெரியாத விஷயத்த வந்து நம்மளாம் எக்ஸ்ட்ராவர்ட் பண்ணி பேசுறது ரொம்பவே தப்பு. இவங்களோட டிவோர்ஸை பற்றி மற்ற நபர்கள் வந்து ரொம்பவே வந்து தவறான விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. அதை வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், டாடா, பாய், see you.